بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. கண்ணியத்திற்குரிய ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, நமது நாட்டில் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி நாம் விவரிக்க வேண்டிய அவசியமே இன்றைய காலகட்டத்தில் இல்லை. இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த நாட்டினுடைய தீய சக்திகளின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. குறிப்பாக முஸ்லீம்களுடைய உணவு பிரச்சனை, அவர்களுடைய வணக்க வழிபாடினுடைய பிரச்சனை, முஸ்லீம் பெண்களுடைய உடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி ஒவ்வொன்றாக இந்த நாட்டிலே விமர்சனம் செய்யப்பட்டு அது கடுமையாக மன உளைச்சலுக்கு நாம் ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டிலே அனுதினம் நடந்து கொண்டும் இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாட்டில் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சங் பரிவாருடைய இந்த கும்பல் முஸ்லீம்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் குறித்து சிந்தித்து திட்டங்கள் தீட்டி முஸ்லீம்களுக்கு துன்பங்கள் கொடுத்து கொண்டிருப்பதை இன்றைக்கு மீடியாக்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம், அதை அனுபவித்தும் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய நலனுக்காக நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன, இந்த சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் ஏற்படுத்தக்கூடிய சட்ட வரைமுறைகள் என்ன என்பதைத்தான் இந்த நேரத்திலே, குறுகிய நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமீப காலமாக இந்த நாட்டிலே, இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களிலிருந்து கடை நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாரத மாதாக்கு ஜே என்ற ஒரு முழக்கத்தை இன்றைக்கு சமீப காலமாக அதை ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றதை காணுகின்றோம். அதை சொல்லாதவர்கள் இந்த நாட்டினுடைய தேச துரோகிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட சில சம்பவங்களும் நடைபெற்றும் கொண்டிருக்கின்றன. இந்த பாரத மாதா கி ஜெய் என்ற இந்த விஷயத்தில் மாதா என்பதிலே மாற்று கருத்துக்கள், நமக்கு அது எதிர்கருத்துக்கள் தான் நமக்கு இருக்கின்றன. இந்த பாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இப்படி ஒரு பெயர் வருவதற்கு, இந்த நாட்டை ஒருங்கிணைப்பதற்கு முழு பொறுப்பும் முழு தகுதியும் ஒரு சமுதாயத்திற்கு இருக்குகின்றது என்றால், பாரதம் என்று சொல்வதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். நாம் எல்லாம் பாட புத்தகத்தில் பார்த்துருப்போம். அந்த வீணா போன வல்லபாய் பட்டேல் சொல்லுவார், அவர்தான் இந்த நாட்டை ஒரு எல்லா மாநிலத்தையும் ஒன்று சேர்த்ததாக ஒரு கதையை கட்டி விடுவாங்க. இந்த நாடு என்பது இஸ்லாமிய முகலாய மன்னர்கள் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்னாடியே இந்த நாடு ஒரு பாரதம் என்பது பல நாடுகளாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. இனத்தின் அடிப்படையிலே ஒரு நாடு, மொழியின் அடிப்படையிலே ஒரு நாடு, கலாச்சாரத்தின் அடிப்படையிலே ஒரு நாடு, ஜாதி அடிப்படையிலே ஒரு நாடு என்றுதான் இந்தியா பல நாடுகளாக இருந்தது. இந்திய தேசம் என்பது ஒரு நாடு கிடையாது, பல தேசங்களாக பல நாடுகளாக இருந்த இந்த இந்தியாவை
முகலாய மன்னர்கள் தான் இந்த நாட்டிலே ஆட்சியை ஏற்படுத்தி, இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்தி டெல்லியை தலைநகரமாக கொண்டு பாரதம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்கினார்கள் என்றால் அது இஸ்லாமியர்கள் மட்டும்தான். இஸ்லாமியர் இந்த நாட்டிற்கு வரவில்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நாடாக, கேரளா ஒரு நாடாக, ஏன் தமிழ்நாடே 4 நாடுகளாக இருந்துச்சு. மதுரையை சேர்ந்தவர்கள் பாண்டிய நாடுன்னு வச்சிருந்தான், திருச்சியை சேர்ந்தவன் சோழ நாடுன்னு வச்சிருந்தான், கோயம்புத்தூரை சேர்ந்தவன் சேர நாடுன்னு வச்சிருந்தான், இன்னும் சென்னை பக்கத்தில் பல்லவ நாடுன்னு ஒரு தமிழகத்தை 4 நாடா 5 நாடா 10 நாடா அன்றைக்கு ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. இவனுக்குன்னு ஒரு கவர்மெண்ட், சேரனுக்குன்னு ஒரு கவர்மெண்ட், அவனுக்குன்னு ஒரு சின்னம், ஒருத்தருக்கு புலி சின்னம், ஒருத்தருக்கு வில்லு சின்னண்டு, நாணயத்திலிருந்து கவர்மெண்ட்லேருந்து சட்டத்திலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பகுதிகள் ஒரு நாடாக இருந்துச்சு. இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சண்டை, இவன் அவனை பிடிக்கிறது, அவன் இவனை பிடிக்கிறது, அடிச்சு செத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆக தமிழகமே ஒரு 4-5 நாடாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்னால் இருந்த ஒரு நிலை. இன்னைக்கு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாரதம் சொல்றாங்களா இல்லையா, அதை சொல்வதற்கான முழுமையான தகுதி முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்குகின்றதே தவிர இந்த நாட்டிலே எந்த மதத்திற்கும் எந்த சமுதாயத்திற்கும் இல்லை என்பதை தெளிவாக நம்ம சொல்ல முடியும். ஏன்? இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள், இஸ்லாமியர்களுடைய உழைப்புகள், இதையெல்லாம் வரலாறுகளாக இருந்த அந்த வரலாறுகளை மறைக்கப்பட்ட காரணத்தினால் நிறைய பேருக்கு தெரியல. இந்த வரலாறு விஷயத்தில் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட அந்த வரலாறுகளும் எரிச்சு அதை முன்னாலே கொண்டு வர மாட்டாங்க. ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டான், கஷ்டப்பட்டிருக்க மாட்டான், அவனைத்தான் வரலாறு வரலாறு என்று அவன்தான் இந்த தேசத்திற்கு மிக உழைத்ததாக தியாகியாக இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் மறைக்கப்பட்ட ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை. இது மட்டுமா? இந்த சுதந்திரம் இருக்கா இல்லையா, நாமெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். இந்த தௌஹீத் ஜமாத்து இந்த தமிழகத்தில் கால் வைக்கலண்டா சுதந்திரத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டில் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கும். அல்லாஹு தாலா இந்த ஜமாத்தின் மூலமாக சில அறிவாளிகளை கொடுத்து அவர்களுடைய ஆய்வு, அவருடைய சிந்தனை, அவர்களுடைய பேச்சுக்கள் தான் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தான் சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வரலாறை நோண்டி மக்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு சூழ்நிலை இல்லைண்டா நமக்கும் சுதந்திரத்துக்கு கூட சம்பந்தம் இல்லைன்னு ஒரு நிலைமை வந்து. இந்திய வரலாற்று சுதந்திரத்தை பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் இருப்பா, அவனோட பேரே இருக்காது. இந்த சுபாஷ் சந்திர போஸ் பாட புத்தகத்தை எல்லாம் வரும், மிகப்பெரிய தியாகியாக சொல்லுவாங்க, ஒரு பெரிய ராணுவத்தை அமைச்சதாக சொல்லுவாங்க. அந்த ராணுவம் அமைப்பதற்கு பொருளாதாரத்தை கொடுத்தவர் முஸ்லிம், எந்த பாட புத்தகத்திலையும் கிடையாது. அந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. வல்லல் ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அன்னைக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கிறார். அந்த காசு அந்த சுபாஷ் சந்திர போஸுடைய ராணுவத்திற்கு கொடுக்கலண்டா பீரங்கி வாங்கணும், துப்பாக்கி வாங்கணும், ராணுவ வீரர்களுக்கு உடை வாங்கணும், தொப்பி வாங்கணும், சாக்ஸ் வாங்கணும், ஷூ வாங்கணும். அது கொடுக்கப்பட வேண்டாம். சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு நபர் இந்திய வரலாற்றில் இடமே பெற்றிருக்க மாட்டார். அப்ப வரலாற்று பாடத்தில் யார் பேர் வருது, யார் பேர் வரல? அந்த சுபாஷ் சந்திர போஸனுடைய அந்த ராணுவத்தினுடைய மேஜர்கள், கர்னர்களுடைய பட்டியலை பார்க்கும் பொழுது அதுலயும் 4-5 முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த இளையாங்குடி, தமிழகத்தை சேர்ந்த இளையாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமும் கேபினட் அமைச்சராக, கர்னலாக அந்த தேசிய ராணுவ படையில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்ற இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம்.
சுதந்திரத்திற்கும் முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சுதந்திரத்திற்கு முஸ்லிம்கள் கஷ்டப்படவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை பார்த்தோம். இன்னைக்கு ஒரு தேசிய கொடி இருக்கா இல்லையா? சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக தேசிய கொடியை உருவாக்குறாங்க. அது ஆரஞ்சு கலரு, பச்சை கலரு, வெள்ளை கலரு, நடுவில் ஒரு சக்கரம். இதை உருவாக்குனது யாருங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அது ஒரு முஸ்லிம் பெண்மணி. இப்ப இந்தியாவுடைய தேசிய கொடின்னு இன்னைக்கு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்களா இல்லையா? இராணுவத்திலிருந்து, போலீஸிலிருந்து, மத்திய ரிசர்வ் படையிலிருந்து, இருக்கிற பிரதம மந்திரியிலிருந்து, முதல்வர் இருந்து அத்தனை பேரும் அந்த கொடியை உருவாக்கியது யாரு? சங்பேர் அமைப்பை சேர்ந்தவங்களா? கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களா? இந்து சமூகத்தை சேர்ந்தவர்களா? இல்ல சுரியா தியாப்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி. அவங்க தான் அந்த டிசைனை போடுறாங்க. அவங்களுடைய கணவர் யாரு? ஃபதுருதீன் பயாஸ். இவர் யாரு தெரியுமா? இன்றைய காங்கிரஸ், இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்கி தருவதற்காக பாடுபட்ட இந்த காங்கிரஸ். இந்த காங்கிரஸை காந்தி உருவாக்கல, நேரு உருவாக்கல, வல்லபாய் பட்டேல் உருவாக்கல. உருவாக்கிய 5 நபர்களில் இந்த பதுருதீனும் ஒருவர் தான். இந்தியாவுக்கு சுதந்திரத்தினுடைய அஸ்திவாரமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த பாட புத்தகத்தில் வருது? அப்படியே மறைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆனா பாரதம் கத்திரையாடால் பாரதத்தை உருவாக்கியவன் முஸ்லீம். ஒவ்வொரு வினாடி சல்யூட் அடிக்கிற அந்த கொடிக்கு சொந்தக்கார முஸ்லீம். இந்த நாட்டினுடைய விடுதலையினுடைய அஸ்திவாரம் முஸ்லீம். இந்த நாட்டிலே முஸ்லீமுக்கும் சுதந்திரத்திற்கும் சம்பந்தம் இல்லாத வரலாறுகளை தான் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். எவ்வளவோ விஷயங்கள் இந்த சுதந்திரத்திற்கு முஸ்லீமுடைய பெயரை மறைக்கடிக்கப்பட்டு, எந்த அளவுக்குண்டா நம்ம தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசுவோம். வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன். இந்த வ.உ. சிதம்பரனார் என்ற இந்த மனிதருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் வருவதற்கு யாரு காரணம்? அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கப்பலை வாங்கணுங்கிறதுக்காக ஆங்கிலேயருடைய கப்பல்ல இந்தியர்கள் வியாபாரம் பண்றதுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறான். நம்ம நாட்டில் நம்ம காசுல கப்பல் வாங்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு இந்தியான்னு ஒரு பத்திரிகை வச்சிருந்தார். அதுல விளம்பரம் கொடுக்கிறாரு. 216 ரூபாய் காசு வருது. கப்பலுடைய துடுப்பு கூட வாங்க முடியாது. கொடுத்த காசு, கொடுத்த மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறானே 216 ரூபாய். அந்த நேரத்தில் இதே தமிழகத்தை சேர்ந்த ஹாஜி ஃபக்கீர் முகமதுனுடைய 2 லட்சம் ரூபாய் தொகைதான் கப்பல் வாங்கப்பட்டது. பேர் மட்டும் வ.உ. சிதம்பரனார் அடிச்சிட்டு போயிட்டார். ஃபக்கீர் முகமதுடைய காசு, பணம் எந்த வரலாற்றினுடைய புஸ்தகத்திலும் மறைக்கப்பட்ட செய்தியாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தௌஹீத் ஜமாத் தான் வெளியே கொண்டு வருது. இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாமிய விழிப்புணர்வு என்று ஒரு மாநிலம் இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். இந்த விஷயம் எல்லாம் யூபியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தெரியாது, பீகார் முஸ்லிம்களுக்கு தெரியாது, மகாராஷ்டிர முஸ்லிம்களுக்கு தெரியாது. இங்கே இந்த தௌஹீதுடைய விழிப்புணர்வு, முஸ்லிம்கள் தான் இந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்டவனுடைய முக்கியம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால்தான் இன்றைக்கு நமக்கு தெளிவா தெரியுது. இப்படி இந்தியாவில் முஸ்லிம்களுக்கும் சுதந்திரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய சங் பரிவார் தான் சுதந்திரத்திற்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும் தியாகம் செய்த மாதிரியான ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு என்ன பேரு? தீவிரவாதி. எதுக்கு எடுத்தாலும் தீவிரவாதி. முஸ்லிம்டாலே இந்த நாட்டினுடைய அந்நியனாக கருதப்படக்கூடிய அளவிற்கு தான் விமர்சனங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதுக்கடுத்து இந்த நாட்டில் சரி சுதந்திரத்துக்கு கஷ்டப்பட்டோம், அது ஒரு பெரிய டாபிக். இந்த நாட்டில் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து ரத்தம் சிந்திய
ஜும்மாவுடைய பிரசங்கம் கூட சுதந்திரத்திற்காக நாம பாடுபட்டிருக்கோம், பிரச்சாரம் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய ஜும்மா உரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த ஜும்மா உரையில நாட்டினுடைய விடுதலைக்காக கத்தி இருக்கிறாங்க. ஒரு சர்ச்சில் கத்தல, கோயில்ல கத்தல, சீக்கியருடைய குருநான அங்க கத்தல. முஸ்லிம்கள் மட்டும்தான் அன்றைக்கு சுதந்திர வேட்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பள்ளியில் கூட இந்த பிரச்சாரத்தை ஒரு பிரச்சாரமாக இன்றைக்கு வைத்திருக்கின்றதை பார்த்தோம். அப்படி கஷ்டப்பட்ட இந்த முஸ்லிம்களுடைய இன்னைக்கு நிலை என்ன? கல்வியாகட்டும், பொருளாதாரமாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லா வகையிலும் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு பின்தங்கிய சமுதாயமாக ஒன்று இருக்குதுண்டா இந்த சமுதாயம் மட்டும்தான். ஓபன சொல்ல போனா ஏனைய சமுதாயத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கு முஸ்லிம்கள் பிச்சைக்கார சமுதாயமாகத்தான் இருக்குகின்றார்கள் எல்லா வகையிலும். இதை நம்ம சொல்லல, தௌஹீத் ஜமாத்துடைய அறிக்கை இல்ல. இந்த நாட்டில் முஸ்லிம்கள் எந்த நிலையிலே இருக்குகின்றார்கள் என்பதை அறிவதற்கு காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியை நியமிக்கிறாங்க. அவருக்கு என்ன வேலை? இந்தியாவில் முஸ்லிம்களுடைய கல்வி, அவனுடைய வேலை வாய்ப்பு, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய அனைத்து நலன்களிலும் ஆய்வு செய்து எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரத்தில் இருக்கிறான் என்று அரசுக்கு நீங்கள் கமிஷனை தாக்கல் பண்ணுங்க, அவர்களுக்கு உரிய உரிமையை நாம் நிலைநாட்டுமாறு அதை செய்வோம் என்று ஒரு கமிஷனை போட்டாங்க. அவரும் இந்தியாவில் பல பகுதியில் போனாரு, முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில் போனாங்க, ஆய்வு செஞ்சாங்க, கமிஷனை தாக்கல் பண்றாரு. தாக்கல் பண்ணதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கமிஷன் கோமா ஸ்டேஜ்லயே இருக்கு. என்னைக்கு கபர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யலாங்கிற கண்டிஷன்ல தான் இருக்கே தவிர காங்கிரஸ்காரன் பார்க்கல. இப்ப இருக்கக்கூடிய சுத்தமாகவே பார்க்க மாட்டான் கமிஷனை. இன்னைக்கு எப்ப அடக்கம் பண்ணி இருக்கலாம். அந்த கமிஷனுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கமிஷனை நீங்கள் இந்த நாட்டிலே செயல்படுத்துகின்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எத்தனை போராட்டத்தை நம்ம நடத்திட்டோம். தெரு தெருவாக, வீதி வீதியாக, பள்ளி பள்ளியாக, இயக்கங்கள் இயக்கங்களாக, கட்சி தலைவர்களை ஒவ்வொருத்தராக சந்திச்சு இது போன்ற பிரச்சாரத்தை சில வருடங்களுக்கு முன்னால் தமிழகம் முழுவதும் நம்முடைய தாய்கள் ரத்தத்தை சிந்தி அந்த பிரச்சாரத்தை செஞ்சாங்களா இல்லையா? இந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை நீங்கள் அமல்படுத்துங்கிறதுக்காக லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அதை கூட ஆட்சியாளர்களுக்கு கொண்டு போனோம். தெரு தெருவான பிரச்சாரம் ஒரு பக்கம், தமிழகமே பயப்படக்கூடிய அளவிற்கு, குலுங்கக்கூடிய அளவிற்கு சென்னையில மிகப்பெரிய லட்சக்கணக்கான 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுங்கிறது காமிச்சோம். டெல்லி கொஞ்சம் ஆடிச்சு. மன்மோகன் சிங் கூப்பிட்டு மாநில தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்ன சொல்லுதுங்க? முஸ்லிம்களுடைய கல்வி 1வது இருந்து 5வது வரைக்கும் படிச்சவன் 35% தான் இருக்கிறான். 6வது இருந்து 8வது வரைக்கும் படிச்சவன் 85% தான் இருக்கிறான். 8வது இருந்து 10வது வரைக்கும் படிச்சவன் 11% இருக்கிறான். இந்த எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, +1, +2 இதை படிச்சவன் 5% தான் இருக்கிறான். இந்த பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எஸ்சி டிகிரி படிச்சவன் 3% தான். ஊசி பாசிக்காரன் கூட அவனுடைய சமுதாயத்தை கால்குலேஷன் பண்ணும்போது நம்மை விட பல மடங்கு இருக்கிறான். தலித்துகள் இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் எத்தனை ஜாதி இருக்கோ அத்தனை பேர் இருக்கிறான். கிறிஸ்துவ சமுதாயம் கொடி கட்டி பறக்கிறான். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கல்வியில தரமட்டத்துல தமிழகத்தில் இருக்கிறான். தமிழ்ல பேசுறான், அதை எழுத தெரியாது. தமிழிலே கையெழுத்து போட தெரியாது. தமிழ் பேப்பரை படிக்க தெரியாத அளவிற்கு ஒரு எந்த மாநிலத்தை வாழுகின்றானோ அந்த மாநிலத்துடைய மொழியை எழுத தெரியாத அளவிற்கு முஸ்லிம்களுடைய கல்வி தரம் இருக்குது என்று இந்த தகவலை மத்திய அரசாங்கத்துக்கு ரங்கநாத் மிஸ்ரா கொடுக்கிறாரு. வேலை வாய்ப்புல என்ன நிலைமை? வேலை வாய்ப்புல
கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள் வேலை வாய்ப்பில் 88 லட்சம் பேர் மொத்தம் இருக்கிறாங்க. அதுல 11 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க படிச்சவன். 33,000 பேரு தான் 11 லட்சத்துக்கு இந்தியா முழுசும் மத்திய அரசாங்கத்துடைய வேலையில இருக்கிறான். என்ன வேலை? இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், பேங்க், ரயில்வே டிபார்ட்மெண்ட், மத்திய அரசாங்கத்துடைய வேலையில கிட்டத்தட்ட 33,000 காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 11 லட்சம் பேர்ல முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. அதுக்கப்புறம் உளவுத்துறை இருக்கா இல்லையா, ஐபிஎல் இருந்து அது மாதிரி சிபிஐல இருந்து ராங்கிற மாதிரி உளவுத்துறை இருக்கு. இந்த உளவுத்துறையில ராவுல சுத்தமாவே இல்லை, ஒரு முஸ்லிம் கிடையாது. சிபிஐ, மத்திய ரிசர்வ் படை, இதர முஸ்லிம்கள் எத்தனை சதவீதம்? 3% தான். அப்போ இது யார் கொடுக்கிறா? தௌஹீத் ஜமாத்துடைய அறிக்கை இல்லை, ரங்கநாத் மிஸ்ரா இந்த அடிப்படையில வேலை வாய்ப்புல பின்னோக்கி இருக்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில இஸ்லாமிய பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி உருவாக்கு, அதை அவர் குறிப்பிடுறாரு. வேலை வாய்ப்பை தனியா குறிப்பிடுறாரு. சொந்த வீடு இல்லாதவன் எத்தனை பேருங்கிறது பட்டியல் போடுறாரு. ஆனா பாத்ரூமுக்கு போவானா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய மோடி அவர்கள் தூய்மை திட்டம் தூய்மை திட்டம் அவர் பாட்டுக்கு போட்டு இருக்கிறாரு. பல ஊர்களை செம்ப தூக்கிட்டு காலையில் என்ன செய்யலாம், தோட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான். தூய்மை திட்டம் அந்த லட்சணத்தில் இருக்கு. முஸ்லிம்கள் வீடுகளில் கழிவறை இல்லாதவர்கள் எத்தனை பேர் என்று இவர் பாட்டுக்கு அப்படியே பட்டியல் போட்டு இந்த பட்டியலை கொண்டு வந்து அரசாங்கத்தில் ஒப்படைக்கிறாரு. உடனடியாக செயல்படுத்துங்கள். சாகர நிலையில முஸ்லிம் கிடக்கிறான், எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கிறான், இதை செயல்படுத்துங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. எந்த ஆட்சியாளருடைய காதுகளிலும் இதை கொடுக்கணும், முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்துக்கு சுதந்திரத்திற்கு கஷ்டப்பட்டிருக்கிறான், உழைத்திருக்கிறான், ரத்தம் செஞ்சு இருக்கிறான், எந்த உணர்வும் எந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆனா தேர்தல் சொல்றாங்க, ஆனா முஸ்லிம்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய சட்டசபை இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் இருந்தாலும் சரி, அவனாவது தன்னுடைய சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பான். அப்ப முஸ்லிம்கள் ஒரு இடத்துல நின்றாண்டா அதுல எம்எல்ஏவாக, எம்பியாக, கவுன்சிலராக நிற்பதற்கு முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியை ஒரு சட்டசபை பகுதியாக நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் என்று அதில் கொடுக்கிறாங்க. கொடுக்காட்டியும் பரவாயில்ல, முஸ்லிம்கள் பெல்ட்டா இருப்பானா இல்லையா, அந்த பகுதியை 4 சட்டசபை தொகுதியாக பிரிச்சிடறான். முஸ்லிம் இதுக்கு கோயம்புத்தூர்லிங்க NH ரோட்ல இருந்து போத்தனூர் வரைக்கும் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒரு பெல்ட். அதுல எந்த முஸ்லிம் நின்றாலும் கூட கண்டிப்பாக சட்டசபைக்கு ஒரு முஸ்லிம் போக முடியும். ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 99.25% முஸ்லிம்களுடைய ஏரியா. அந்த ஏரியாவை கோவை சிங்காநல்லூர் தொகுதி, கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி, கோவை மேற்கு தொகுதின்னு 4ஆ பிரிச்சுட்டான். எப்படி முஸ்லிம் சட்டசபைக்கு வர முடியும்? நீ வராத, உன்னுடைய சமுதாயத்திற்கு குரல் கொடுக்க கூடாது, நீ இதே நிலையில இருந்து இப்படியே நாசமா போகணுங்கிற ஒரு சிந்தனை தமிழகம், மத்திய அரசாங்கம் எல்லா பயன்கிட்ட இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் வருதா இல்லையா? இந்த உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் செஞ்சிருக்கிறான்டா. கோவை மாவட்டத்தில் NH ரோடு ஒரு பகுதி, குறிச்சி பிரிவுன்னு ஒரு பகுதி. இந்த பகுதியில 90% முஸ்லிம்கள் தான், 10% தான் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க. இதுல ஒரு முஸ்லிம் நின்றானா கண்டிப்பாக ஒரு கவுன்சிலராக வர முடியும். முஸ்லிம் கவுன்சிலராக வரக்கூடாதுங்கிறதுக்கு சங் பரிவரோட விஷமிகள் அந்த 2 பகுதியையும் ஷெட்யூல்டு காஸ்ட் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிக்கணும்னு டிக்ளேர் பண்ணிட்டான். நம்ம நிக்கவே முடியாது. நம்மகிட்ட ஆள் இருக்கிறாங்க, சும்மா எந்த செலவும் பண்ண வேண்டாம், சும்மா பள்ளிவாசல மட்டும் அறிவிப்பு செஞ்சிட்டாலே ஒரு கவுன்சிலர் வந்துருவாங்க, சமுதாயத்திற்கு குரல் கொடுப்பான். குரல் கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக
அந்த ரெண்டு பகுதியும் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிக்கணும், முஸ்லீம் நிக்க கூடாதுன்னு சட்டத்தை போடக்கூடிய அளவிற்கு இருக்கிறாங்கண்டா, அப்ப முஸ்லிம்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு எல்லா வகையிலையும் கமிஷன் ரெடி பண்ணி கொண்டு போய் கமிஷன் தாக்கல் பண்ணா போதும். பார்லிமெண்ட்ல ஓட்டு எடுக்க வேண்டியது இல்ல, மேல் சபையிட்ட கேட்க வேண்டாம், கீழ் சபையிட்ட கேட்க வேண்டாம், எந்த சபையிட்டும் கேட்க வேண்டாம். கமிஷனை செயல்முறைப்படுத்தினால் மட்டும் போதும். அந்த கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் கோமா ஸ்டேஜ்ல இருக்குண்டா, அப்ப இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கு. இந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்னான்னு கூட நமக்கு கூட தெரியல. நம்முடைய ஜமாத்தில் சில பேர் அதுக்குள்ள பூந்து ஆய்வு செஞ்சு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யறாங்கன்ற இந்த தகவல்களை பல வருஷம் சொல்லியும் கூட அதில் பாதிப்பு தான் நமக்கு ஜாஸ்தியாய் தவிர அதில் எந்த பயனும் இல்லை என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்கின்றோம். அடுத்து என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முஸ்லிம்களுடைய உணவு விஷயம், முஸ்லிம்களுடைய உடை விஷயம், முஸ்லிம்களுடைய திருமண விஷயம், அவனுடைய பெருநாள் விஷயம், எல்லா விஷயத்திலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆனா ஒரு பெருநாளைக்கு ஒட்டகம் இருக்கக்கூடாது, முஸ்லிம்களுடைய பெருநாள், அதை என்ன அறுக்கணும் ஏது அறுக்கக்கூடாதுங்கிற முடிவு செய்ய மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையில நீதிமன்றம் தலையிடக்கூடாது, அரசியல் தலையிடக்கூடாது, அரசாங்கம் தலையிடக்கூடாது. இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. தெளிவா தெரிஞ்சும் கூட ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுங்கிற ஒரு தொடைய போட்டாங்களா இல்லையா? ஏன் மாற்று சமுதாயத்தை தீபாவளி கொண்டாடுற, பட்டாசு வெடிக்கிற, சுகாதார கேடு ஏற்படுது, பல நோயாளிகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, அதை வெடிக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்திற்கும் தெரியுது. அதை பத்தி நாங்க ஏதாவது பேசலாமா, தடை கேட்டோமா? அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, உன்னுடைய மத கோட்பாடு, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீயே ஒரு கடவுளை உருவாக்குற, கடவுளை குடிக்கிற தண்ணியில போய் கரைக்கிற, நாங்க அதற்கு எதிராக கண்டன குரலை திருப்பணுமா, ஏதாவது சொன்னோமா? ஆனா இஸ்லாமியருடைய பெருநாள்ல மட்டும் தலையிட்டு இன்னைக்கு இங்க ஒட்டகத்தை அறுக்க வேண்டாங்கிறான். வடநாட்டினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? மாடு பெருநாளுக்கு அறுக்கக்கூடாது, எருமைதான் அறுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு அங்க உருவாக்கி மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்ல கொண்டு வந்துட்டான். அதை இந்த தமிழகத்திலும் கொண்டு வருவதற்கு மத ரீதியாகவே முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அடிப்படையில இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன பிரதமம் இருந்து எல்லாருமே இருக்கிறது பார்க்கும். ஏன் இடையில ஒரு பிரச்சனை வரலையா? மாட்டுக்கறி வைத்ததற்காக அகலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமா அடிச்சு கொள்றாங்க. ஒரு ராணுவத்தில் அவருடைய மகன் இருக்கிறான். மகன் இருந்தும் கூட கோயிலுக்கு அழைப்பு கொடுத்து கோயிலுக்கிட்ட கொண்டு வந்து அவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் இந்திய நாட்டில் உழுக்குச்சு. இந்த பிரச்சனை பல மீடியாக்கள் வருது, ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, தௌஹீத் ஜமாத் களத்தில் இறங்கி கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. செவிடுங்காதுல சங்குவத மாதிரி மோடி அங்க செவிட்டு பைய மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியதை பார்க்கும். ஒரு சில நாட்களுக்கு கழித்து பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு ஆந்திரால போய் பேருக்கு பருக்கத்துக்கு ஒரு கண்டனங்கிற மாதிரி அது கூட ஏனாதாரமாக சொல்லக்கூடிய அளவிற்கு பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய எதிரியாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். மாடு அறுக்கக்கூடாதுங்கிற, மாடு அறுக்கக்கூடாதுக்கு என்ன காரணம் சொல்ற? மாடு எங்களுடைய தாய், எங்களுடைய கடவுள். ஆனா மாடு மட்டும்தான் உங்களுக்கு கடவுளா? கருட பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு, பருந்த வணங்குற, அதை ஒரு சமுதாயம் வந்து அறுத்து சாப்பிட்றான். எலி வந்து ஒரு கடவுளுடைய வாகனமா இருக்குது, அதை உட்கார்ந்து நரிக்குறவர்கள் அறுத்து சாப்பிட்றாங்க. பன்றி வந்து ஒரு கடவுளுடைய உருவமாகவே இருக்குது, அதை அறுத்து சாப்பிட்றாங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மச்சவதாரங்கிற மாதிரி அடிப்படையில் மீன் ஒரு கடவுளுக்கு கடவுள் மீனா இருக்கிற, அப்படி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் எல்லாருமே மீனை திங்கிறாங்க. ஆனா எல்லா உயிரினங்களையும் திங்கிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முஸ்லிம்கள் மாட்டை ஜாஸ்தி சாப்பிட்றா. ஏன் பன்றிய ஒரு சமுதாயம் தின்னுட்டு இருக்க, அது உன்னுடைய கடவுள் தானே, அதுக்கு ஏதாவது ஒரு கண்டன குரல் கொடுக்கப்பட்டுதா? ஆனா மீன் வந்து மச்சவதாரம் உன்னுடைய கடவுள், சனி பகவானுடைய கடவுள் வந்து காக்கா, அதை திங்கிறாங்க. அதற்கு இன்றைக்கு வரைக்கும் சங் பரிவார்ல இருந்து ஒரு கண்டன குரல், ஒரு எதிர்ப்பு. மாட்டுக்கு எத்தனை நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு. ஆனா காஷ்மீர்ல முஸ்லிம்கள் ஜாஸ்தியா இருக்கிறான், அங்க வந்து மாட்டை திங்க கூடாது என்று
நீதிமன்றத்தின் மூலமாக வர்றதை பார்க்கிறோம். அரசு மூலியமாக தடை, நீதிமன்றத்தின் மூலியமாக தடை. சண்டிகார்லிங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் கடைகள் எல்லாம் வந்து செக்கிங் பண்றாடி போலீஸை வச்சு அங்க இருக்கக்கூடிய கறி எடுத்து லேபுக்கு கொண்டு போய் செக் பண்ணி இது மாட்டுக்கறியா, ஆட்டுக்கறியா, கோழிக்கறியா, பன்னிக்கறியாண்டு ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் மாட்டுக்கறி வியாபாரமா பண்ற அந்த கறி வியாபாரம் பண்ணக்கூடாது என்று வியாபாரத்தில் தலையிட்டு மாட்டுக்கறியா இல்லையா என்று ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய மார்க்க ரீதியா மத ரீதியாக தலையிடக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டிலே இருக்குகின்றது என்றால் இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சரி, மனுஷனுக்காக இறைவன் படைத்ததுதான் ஆடு, மாடு, கோழி இதெல்லாம். ஆனா மனுஷனை திங்கிறாங்களா? உலகத்துல எந்த நாட்டிலும் மனுஷனா திங்க மாட்டான். மனுஷனை திங்கிறான்டா அது உலகத்திலேயே படு மோசமான கேவலமான ஒரு நாடு, உலகத்திலேயே ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு நாடு. இந்த நாட்டில் இந்து சாமியார்கள், சங் பரிவாரை சேர்ந்த அகோரிகள் செத்த பணத்தை திங்கிறானா இல்லையா? சன் டிவியில இடையில போட்டு நார வச்சானா இல்லையா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் அகோரிகள் மனுஷனை தின்றுட்டு இருக்கிறான். என்னடா சட்டத்தை போடுறீங்க? ஒரு எம்பி கத்தி இருக்கிறானா, ஒரு எம்எல்ஏ கத்தி இருக்கிறானா, கைது பண்ணிருக்கீங்களா? மாட்டை திங்கிறவனை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ற, அவனை ஜெயில போடுற, வழக்கு போடுற. ஆனா மனுஷனை திங்கிறவனுக்கு என்ன வழக்கு, என்ன ஜெயிலு? அப்ப என்ன நிலைமண்டா? முஸ்லிம் எதை செஞ்சாலும் தப்புதான். அவன் திங்க கூடாது, உடுத்த கூடாது. ஏன் உடுத்துற டிரெஸ் இல்ல அதுல தலையிட்டானா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உடை என்ன? நாங்கள் பெண்களை கண்ணியமாக பார்க்கின்றோம். பெண்களை கண்ணியமாக இஸ்லாம் பார்க்க சொல்கின்றது. அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே பெண்கள் தங்களுடைய கைகளை மறைக்க வேண்டும், உள்ளங்கையை காட்டணும், முகத்தை காட்டணும், தன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையுமே மறைக்க வேண்டும். அப்படி மறைப்பதன் மூலமாக விபச்சாரம் ஏற்படாது, கெட்ட சிந்தனைக்கு மக்கள் தள்ளப்பட மாட்டாங்க. இன்னைக்கு இந்திய நாட்டில் சின்ன பிள்ளைகளை கற்பழிப்பதற்கு என்ன காரணம்? அப்பனே மகளை கற்பழிப்பதற்கு என்ன காரணம்? அண்ணன் தங்கச்சியை கற்பழிப்பதற்கு என்ன காரணம்? பெண்கள் இன்றைக்கு சுதந்திரம் இல்லாம பயந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறாங்களே. ஏன் டெல்லியில ஒரு பெண்ணை கற்பழிச்ச இந்தியாவே கதி கலங்குச்சு, ஆடிச்சா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு பொம்பளை எதை மறைக்கணுமோ அது மறைச்சுதான் ஆகணும். அது மறைக்க வேண்டிய பகுதிகள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லவன் கூட தப்பு செய்வான். ஒரு கிழவன் கூட சமீபத்தை பார்த்த மாதிரி 75 வயசு கிழவை 5 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான். 5 வயசு பிள்ளைய பார்த்தா அன்பு வருமா, பாசம் வருமா? ஆனா கற்பழிப்பதற்காக உணர்வை தூண்டியது ஆடை. அழகா இஸ்லாம் சொல்லுது, ஃபலா தகரஃபு ஜினா, விபச்சாரம் பக்கத்திலே நெருங்காத, ஆடை அழகுபடுத்து. அந்த ஒரு உரிமை எங்களுக்கு இருக்கு. நாங்க இந்து சமுதாயத்தை புர்கா போட சொல்றோம், கிறிஸ்துவ சமுதாயத்தை புர்கா போட சொல்றோம். எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதரிகளை கண்ணியமாக இருக்க வேண்டும், மார்க்கம் அனுமதித்திருக்கு. அந்த புர்காவை பெண்களுடைய சுதந்திரங்கிற அடிப்படையில் பஞ்சாப்ல புர்காவை எரிக்கக்கூடிய போராட்டம். அரையும் குறையுமா மேல கொஞ்சம் காமிச்சிட்டு, வயிற்ற கொஞ்சம் காமிச்சிட்டு, முட்டிக்கு கீழே ஒண்ணுமே இல்லாம தவணை முறையில் ட்ரெஸ் போட்டு கொண்டிருக்கக்கூடிய சில கலிசடைகள் அந்த புர்காவை எரிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்துறான். பெண்கள் மாதர் சங்கம் அதற்கு போலீஸ் அனுமதி கொடுக்கிறான், வேடிக்கை பார்க்கிறான். கடைசி அல்லாஹ் என்ன செஞ்சா? எவ புர்காவை பத்த வச்சாலும் அவளும் சேர்ந்து எரிஞ்சு கரிஞ்சு நாசமா மௌத்தா போயிட்டான். அதுக்கு அவர் எந்த பொம்பளையும் அது விஷயமா பக்கத்துல நெருங்குறதே கிடையாது. அப்போ ஒரு உடை விஷயத்துல கூட ஏன் சமுதாயம் அவுத்து போட்டு ஆடுது, அது மாதிரி ஓ சமுதாயம் ஆடட்டும் என்று புர்கா விஷயத்துல கூட தலையிடக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு பார்க்கிறோம். சினிமாவை எடுத்துக்கங்க, முஸ்லீம் சினிமாவை மட்டுமே தீவிரவாதிகளாவே எடுப்பான். விஸ்வரூபம் படம் எடுத்தானா இல்லையா? விஸ்வரூப படம் என்ன? அதுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களத்தில் இறங்கி அவன் மன்னிப்பு கேட்டு சில விஷயத்தை கட் பண்ணி
வீணா போன விஜய் என்ன செஞ்சா துப்பாக்கி படத்தை எடுத்தா எல்லாமே தீவிரவாதி யாருன்னு பார்த்தா முஸ்லீமா தான் இருக்கும். ஒரு தாடி வச்சிருக்கணும், ஒரு தொப்பி வச்சிருக்கணும். சென்னையில ஒரு ஓவிய போட்டி நடத்துறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில். அதுல தீவிரவாதி எப்படி இருப்பான்னு படம் வரையண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா ஒரு 5 வயசு குழந்தை ஒரு படத்தை வரையுதுங்க. ஒரு தொப்பி, ஒரு தாடி, இதான் தீவிரவாதி. அப்ப அந்த பிஞ்சு நஞ்சத்துல கூட தீவிரவாதி என்பவன் முஸ்லீம் தான். இந்த நாட்டுக்கு விரோதி பாகிஸ்தான்காரங்கிற அடிப்படையில் இன்றைக்கு வரக்கூடிய சினிமா கூட இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம்டா. அப்ப எல்லா வகையிலும் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்த மாட்டுக்கறிக்கு இவ்வளவு ஆடுறாங்களே யாரு? கிட்டத்தட்ட ஒரு சாமியார். இவங்க எல்லாம் அறிக்கை கொடுக்கிறவன் எல்லாம் எப்படி இருப்பான? அறிக்கை மட்டும் தான் கொடுப்பானே தவிர எவனுக்கும் தைரியமே இருக்காது. எவனும் ஆம்பளை இருக்க மாட்டான். ஒரு பொம்பளை சொல்றா, சாத்வி பிரயாச்சிட்டு இந்த சங் பரிவாரோட எம்பி, இந்தியாவிலே எவன் மாட்டுக்கறி திங்கிறானோ அவனை அடித்து கொள்ள வேண்டும். அறிக்கை. இதற்கு கைது கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. அடிச்சு கொல்லணும்னா முதல் ஆள் யாரு தெரியுமா? அவ அறிக்கை விட்டு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு பிறகு நம்முடைய பிரதமர் மோடி சைனாவுக்கு போய் மாட்டுக்கறி ஏற்றுமதியில அவனோட ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அப்ப முதல்ல யாரை செய்யணும்? சாமியார் அடிப்படையில் அடிச்சு கொள்ளணும்டா ஒப்பந்தம் போட்டவங்க அடிச்சு கொள்ளணும். இந்த மாட்டுக்கறியோட எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் பார்த்தா எல்லாமே ஜெயின் சமுதாயமா தான் இருக்கு. அவன்தான் உயிரினங்களை கொல்லக்கூடாது, ஆட்டை திங்காத, மாட்டை திங்காத, நீ கோழியை திங்காத, பூமிக்குள்ள விளையிறத திங்காத, எந்த உயிருக்கும் எந்த விதமான ஒரு கேடும் விளைவிக்க கூடாது. மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு ஆட்டுக்கறி விற்க கூடாது, மாட்டுக்கறி விற்க கூடாது, கோழிக்கறி விற்க கூடாது. போலீஸ் பாதுகாப்புல இன்னைக்கு வரைக்கும் இருக்க. இந்த மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட்ல இந்தியாவில் முதல் 3 கம்பெனி. அது அரேபியன் எக்ஸ்போர்ட். பேர் யாரு? முஸ்லிம் பேரு. ஓனர் யாரு? சுனில். அவன் ஒரு ஜெயினு. பேரு முஸ்லிம் பேரை வச்சுக்கிட்டு ஓனர் யாரும் பார்த்தா சுனின்னு. அடுத்து இன்னொரு கம்பெனி அல் கபீர், அது முஸ்லிம் பேரை வைப்பானுங்க. சரி, நம்ம பாய் தான் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்றான்னு பார்த்தா அதுல ஒரு ஜெயின் சமூகத்தை சேர்ந்த சதீஷ். அப்ப எப்படின்னா ரெட்டை வேடம் முனாஃபிக் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? அங்கிட்ட ஒரு முகத்தை காமிக்கிறது, இங்கிட்ட ஒரு முகத்தை காமிக்கிறது. இங்க மாடு திங்காத, மாட்டை தின்னு அடிச்சு கொள்ளு, மாடு எங்களுடைய அம்மா, எங்களுடைய தாயி, இந்த பக்கம் வியாபாரம் பண்ணிக்கோ. அப்போ ரெட்டை வேஷம். இந்த பக்கம் திங்காதங்கிற, அந்த பக்கம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் போய் சைனால ஒப்பந்தம் போட்டுட்டு வர்றாங்கடா. மாட்டுக்கறி அல்லது பிரச்சனை இல்ல, பிரச்சனை முஸ்லீம் தான், இஸ்லாம் தான் இவர்களுக்கு பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எந்த வழியில் எல்லாம் இந்த மார்க்கத்தை அழிக்கணுங்கிறதுக்காக படாது பாடுபடுறாங்களோ அந்த கூட்டம் இன்னைக்கு இருக்குது. பார்க்க ஆனா பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. பாங்கு சொல்லும் போது மேல என்ன செஞ்சிருக்கிறோம்? ஸ்பீக்கர் வச்சிருக்கிறோம், ஆரன் வச்சிருக்கிறோம். அதை ஒரு இத்து போனவன் என்ன செய்யறான்? கோர்ட்ல போய் வழக்க போடுறான். முஸ்லிம்கள் பாங்கு சொல்றாங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, கடை காலையில எழுப்பி விடுறான்னு ஒரு சந்தோஷப்படுறதை விட்டு போட்டு நடிச்சாம 2 மணிக்கு பாங்கு சொல்றோம், 3 மணிக்கு பாங்கு சொல்றோமா, 5 மணிக்கு ஒரு மனுஷன் எந்திரிக்கணும். அது கோயிலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தா கோயில மணி அடிச்சு எழுப்புறா, நம்ம பாங்கு சொல்றோம். அந்த பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து அதுக்கு அரசாங்கத்தில் ஒரு மாதிரி யாரும் பில்டப் பண்ணாங்க. இந்த கூம்பு குடம் என்ன பள்ளிவாசல மட்டும்தான் இருக்குதா? இல்ல கோயில்ல கூம்பு இல்லையா? குழாய் இல்லையா? சர்ச்சில் குழாய் இல்லையா? அரசியல் மேடைகளை எல்லா இடத்துலயும் கூம்பு தானே கட்டி இருக்கிறான். ஆனா கூம்புல அந்த குழாயில சவுண்டு வருதுண்டா, அது டிஸ்டர்பா இருக்குதுண்டா, அந்த ப்ராடக்ட்ஸ் நிறுத்து. நீ கோயில வைக்காதேன்னு சொல்லு, சர்ச்சில் வைக்காதேன்னு சொல்லு, அரசியல் கூட்டத்தில் அந்த குழாயை வைக்க கூடாது, எல்லாமே ஸ்பீக்கரை வைன்னு சொல்லு. இதையெல்லாம் சொன்னா நியாயம். முஸ்லிம்கள் மட்டும் வைக்க கூடாது, நீ மட்டும் பாங்கு சொல்லக்கூடாதுண்டா. இது இந்த குழாய் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையா,
தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? முஸ்லிம் பாங்கு சொல்லக்கூடாது. அதான் எங்க சமுதாயத்தை கத்துவாங்க. காலையில இருந்து ஸ்பீக்கரை போட்டு சாயந்தரம் வரைக்கும் ஒரே பாட்டு. அது மாரியம்மன் கோயில் ஆகட்டும், இது எதுக்குதான் பாட்டு வைப்போம். அதை நாங்க தடுக்கல, அந்த விஷயத்துல நாங்க தலையிடல. அது உன்னுடைய கடவுள் நம்பிக்கை, உன்னுடைய கலாச்சாரம், அது உன்னோடது. நாங்க ஏதோ பாய் வந்து ஸ்டே வாங்கணுமா, அது விஷயமா பிரச்சனை பண்ணோமா? முஸ்லிம் பாங்கு சொன்னா மட்டும் அங்க இருக்கக்கூடிய 2 சங் பரிவார் நீதிபதிகளை உட்கார்ந்துக்கிட்டு அதை ஒரு ஆய்வு மாதிரி இந்த அடிப்படையில் எல்லா விஷயத்திலும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் மேல இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு பேசிக் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு இறைவனைத்தான் வணங்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்து வேறுபாடுகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயத்துல எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். அதுல உறுதியாக முஸ்லிம் என்றால் அந்த கலிமா அடிப்படையில் தான் வாழணும், தௌஹீத் அடிப்படையில் தான் வாழணும், ஏகத்துவம் தான் உயிர் மூச்சுங்கிற அடிப்படையில் நாம ஒரு மாநாடு திருச்சியில நடத்துறோம். இது யார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை? இஸ்லாமிய மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீ கபருக்கு போகாத, மௌலோது ஓதாத, கொடிமரத்தை வணங்காத, அவுலியாவுக்கு உயிர் இருக்கிற மாதிரி எண்ணாத, இப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் கேட்கணும், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை துணை இல்லை என்று இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு விழிப்புணர்வுக்காக ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை திருச்சியில நடத்தணும். இதுக்கும் இவங்களுக்கு என்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதுக்கு என்னென்ன அலும்பு பண்ணாங்க? அர்ஜுனன் சம்பத்துடைய தலைமையில இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத்து அவங்களுடைய அந்த எல்லா சங் பரிவார் கூட்டமும் சேர்ந்துட்டு பிரதமருக்கு தந்தி, தமிழக முதல்வருக்கு தந்தி, கவர்னருக்கு தந்தி, டிஜிபிக்கு தந்தி, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்ல இருந்து கமிஷனர் எஸ்பிக்கு வந்து மனு, ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், போராட்டம், வால் போஸ்ட். வால் போஸ்ட் என்ன தெரியுமா? இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டினுடையவர்கள் யார் தெரியுமா? அல் கொய்தா, ISS, இஸ்புல் முஜாஹிதீன். போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான். எஸ்ஐ பார்த்து சிரின்னு சிரிக்கிறார். அவருக்கு பொறுக்க, ஏப்பா இதுக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது தெளிவான வெளிப்படையான ஒரு அமைப்பு. அவங்களுடைய மத ரீதியான ஒரு கருத்துக்களை மக்களுக்கு சொல்றாங்க. ஆக இந்த பிரச்சனைக்கு முகநூல்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து அட அல்லாஹ்வை கூட நீ வந்து ஏகத்துவத்தின் அடிப்படையில் வணங்கக்கூடாது. மக்கா காஃபிர் அப்படித்தானே இருந்தா? என்ன முகமது அல்லாஹ் அல்லான்னு சும்மா அல்லாவே சொல்லிட்டு இருக்கிற? ஒரு 6 மாசம் லாத்து உஸ்ஸாவை வணங்கு, நாங்க ஒரு 6 மாசம் அல்லாஹ்வை வணங்குறோம், ஒரு 6 மாசம் அல்லாஹ்வை வணங்கலாம். நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? ஏன் முன்னோர்களுடைய கடவுளை நீ வந்து வெறுக்கிற? முன்னோர்கள்ட்ட ஏன் கையேந்த கூடாதுங்கிற? இது நபிமார்கள் காலகட்டத்திலிருந்து ரசூல்லா வரைக்கும் பஞ்சாயத்து இருந்தது. அதோடு பஞ்சாயத்து முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அபுஜாஹில்களே, உத்துபா, சைபா, இந்த சங் பரிவாருடைய இந்த பாணியிலும் நம்முடைய ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டிற்கு கடுமையான எதிர்ப்புகள் சமீபத்தில் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப முஸ்லிம்கள் தன்னுடைய கடவுளை பரிசுத்தமாக கூட வணங்க கூடாது என்பதற்கான எதிர்ப்புகள் கூட இந்த நேரத்தில் பார்த்தோம். சகோதரர் சொன்னார், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர் மிக்க ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல தீண்டாம கிடையாது. தாம் பசியோடு இருந்த அடுத்தவனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அதை தமிழகத்தினுடைய வெள்ளை நிவாரணத்தை தான் நம்ம காமிச்சோம். பேருக்காக செய்யல, புகழுக்காக செய்யல. சில அரசியல்வாதி வந்தாங்க, முட்டிங்கால் கால் கணுக்கால் வரைக்கும் தண்ணியில கப்பலோடு வந்தான். கணுக்கால் இருக்கா இல்லையா? இந்த காலு இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. அதுல ஒரு ஜென்மம், ஒரு பொம்பளை ஜென்மம் கப்பல் போட்டில் வந்து நிற்குது. இருக்கிற மீடியால உட்கார்ந்து ஓரத்தில் சிரிச்சுட்டு இருக்கிற நடந்து போகக்கூடிய சேர் திருவண்ணு தண்ணி. இப்படி எல்லாம் பில்டப் விட்டாங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நம்ம சகோதரர்களே உயிரை பணையம் வச்சுக்கிட்டு வாழ்வா சால்வாங்கிற இந்த நேரத்தில் எத்தனை பேர்த்த காப்பாத்தினாங்க, எத்தனை பேர்த்துக்கு உணவு கொடுத்தாங்க,
டாக்டர் படிச்சவன், இன்ஜினியர் படிச்சவன், நல்ல கோடீஸ்வரனுடைய புள்ள எல்லாமே தெருவுக்கு வந்தான். அவன் வீட்டுல கூட்டி இருக்க மாட்டான், அவன் வீட்டுல சின்ன வேலையை செஞ்சிருக்க மாட்டான், அவன் வேலையை செய்யறதுக்கு வீட்டுல 10 வேலைக்காரங்க. அப்பேற்பட்ட பணக்கார பையன் டாக்டர் தெருவுல கூட்டுறான், அந்த பாத்ரூம் இருக்கக்கூடிய அந்த சாக்கடை சுத்தம் செய்யறான். எல்லா மீடியாக்கள் உலகமே ஸ்தம்பிச்சு நிக்குது. அந்த நேரத்துல ஒரு ஜும்மா வருதுங்க. மக்கள் எல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற மண்டபம் எல்லாம் காலி ஆயாச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் காலி ஆயாச்சு, மக்களை தங்க வைப்பதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. அந்த நேரத்தில் நம்முடைய பள்ளி வாசலில் இந்த தொப்புள்குடி சகோதரர்கள் கொண்டு வந்து தங்க வச்சோம். அங்கதான் தூக்கம், அங்கதான் தங்களுடைய காலை கடன்கள், அங்கதான் சாப்பாடு. இந்த சூழ்நிலையில ஒரு வெள்ளிக்கிழமை வருது, ஜும்மாவுடைய நேரம் வருது. அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அந்த கொற்ற மலையில தெருவில் நின்று ஜும்மா தொழுகிறோம். பள்ளிவாசல்ல யாரு? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை உள்ளுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு நாம தெருவில் நின்று தொழுகிறோம். இதை பார்த்து சில மனிதாபிமான மிக்க இந்து சகோதரர்கள் கண் கலங்கி அந்த நேரத்திலையும் பேனர் வச்சான், சென்னையில சில பிளக்ஸ் வச்சான். அதனுடைய வாசகம் என்ன? ஒரு பள்ளி வாசல் இடித்தது போதும், ஆபத்து காலங்களில் நாங்கள் உயிரோடு தங்குவதற்கு பள்ளியை தவிர இந்த உலகத்தில் வேறு இடமே இல்லை. வெச்சாம்பாரு பேனர். அதுல ஒரு விஷ கிருமி, ஒரு எய்ட்ஸ் நோயாளி ஒருத்தன் தன்னுடைய முகநூல்ல ஒன்னு விடுறான். கல்யாண ராமங்கிறவன் என்ன விடுறான்? இந்த சமூக மக்களை எல்லாம் பள்ளி வாசலுக்கு கொண்டு வந்து தீவிரவாதி பயிற்சி கொடுக்கிறாங்க. எப்படி ஆத்திரம் வரும்? இதற்கு நம்ம பதில் சொல்லல, அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களே பதில் கொடுத்தார்கள். அவன் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பதில் கொடுத்தார்கள். அவன் உலகத்தில் வாழ முடியாத அளவிற்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பதில் கொடுத்தார்கள். ஆனா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், பள்ளி வாசல தங்க வைக்கிறோம், நாங்க தெருவில் நின்று அல்லாஹ்வை வணங்குறோம். அந்த மக்கள் தன்னுடைய கண்ணீரின் மூலமாக நன்றியை தெளிவுபடுத்துறாங்க. பேட்டி எப்படி வருது? மனிதாபிமானமே இல்லாத அளவிற்கு மனித மிருகங்களாக பேட்டி வருது. பேட்டிக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அல்லாஹ் பெரியவன், சென்னையில பல சகோதரர்கள் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை தந்துட்டு இருக்காங்க. இஸ்லாத்தை கூட்டம் கூட்டமா வர்றோம், மேடையில ஏத்துக்கிறான். இதுதான் ஒரு மனிதாபிமான மார்க்கம், இதுல சகோதரத்துவம் இருக்கு. கூட்டம் கூட்டமா வர்றானே, தடை செய்ய முடிஞ்சுதா? சத்தியம் டிவியில சகோதரர் ராமகோபால்ட்ட அந்த டிவியினுடைய நிருபர் ஒரு பேட்டி எடுக்கிறார். என்ன பேட்டி எடுக்கிறாரு? ஐயா, நீங்க இஸ்லாமிய மார்க்கத்திற்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவில் உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய ராணுவம், உங்களுடைய சட்டங்கள் மூலமாக பல தடைகளை போடுறீங்க. மீடியாக்கள் மூலமாக முஸ்லீம்களை ஒரு தீவிரவாதியை நீங்க கொண்டு வர்றீங்க. இஸ்லாமியர்களை கொடுங்கோலர்கள் மாதிரி சித்தரிக்கிறீங்க. நீங்க அப்படி இஸ்லாத்துக்கு போனால் வலுக்கட்டாயமாக இந்த பக்கம் இழுக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்களே, இந்தியா முழுக்க செய்யறீங்களே. ஆனாலும் நாளுக்கு நாள் இஸ்லாத்தில் வரக்கூடிய கூட்டம் ஜாஸ்தியா வர்றானே, என்னங்க? அவர் அப்படியே கொஞ்ச நேரம் ஹார்ட் அட்டாக்ல ஸ்டன் ஆயிட்டார். என்ன பதிலு? என்ன செய்யறதுன்றே தெரியல, யோசிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், தௌஹீத் ஜமாத்துடைய மார்க்கம் இருந்துச்சு, அது என்னைக்கோ போய் சேர்ந்திருக்கும். இது அவனுடைய மார்க்கம், அவன் கொண்டு வருவான். எந்த வழியில எப்படி கொண்டு வரணும் அவனுக்கு தெரியும். ஏன் இந்த நாகை மாவட்டத்தில் கள்ளிமேடு சமீபத்தில் வந்துச்சா இல்லையா? கோயிலுக்கு விட மாட்டேன்டா, வெளியிலே நின்றுண்ட பல வருஷம் நின்று பார்த்தா அழகா டிவியில பேட்டியை கொடுத்தான். நாங்கள் 560 பேர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மதம் மாற போறோம், அந்த கடவுளையாச்சும் ஒழுக்கமா உடைகளா, இங்க கோயிலுக்கு விட மாட்டேங்கிறான். பதறி அடிச்சிட்டு
சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஆபீசரும் கள்ளிமேட்டில், எல்லா ஐபிஎஸும் கள்ளிமேட்டில், எல்லா ஐஏஎஸும் கள்ளிமேட்டில். போயிடாதே போயிடாது, என்ன வேணும் அது வேணுமா இது வேணுமா எதுவும் வேண்டாம், எனக்கு என் கடவுளுக்கு பக்கத்தில் நிற்கணும். முடியுமா முடியாதா? இந்த சமுதாயத்தை போய் பேசி பார்க்குறாங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, அங்கதான் நிற்கணும். எல்லாமே திரும்பிடுச்சா இல்லையா? அத்தனை பேர்த்தோடைய நிலைப்பாடு என்ன? இஸ்லாத்துக்கு போவோம். சிந்தனைய உருவாக்கியது எது? அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை கொண்டு வர்றான். ஏங்க இந்த கோயம்புத்தூர் சம்பவம் அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஒரு இந்து மதத்தை சேர்ந்த முக்கியமான பிரமுகர் மௌத்தா போனா கூட செத்தா கூட யாருடைய பேர் முதல்ல வருது? போலீஸ்காரங்களுக்கு கூட தெரியாது. அடுத்த வினாடியே முஸ்லீம் தான் கொன்னான். இது எப்ப இருந்து ஆரம்பிச்சது? முஸ்லிம்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக முதல்ல பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு கொன்னது காந்தியை தான். காந்தியை கொண்டு போட்டு என்ன பேரு கொடுத்தனா அப்படி கையில? இஸ்மாயில். காந்தியை கொன்னுட்டு ஒரு சங் பரிவார் கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் கொள்றான். இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுசும் தெரிஞ்ச விஷயம். அவனுடைய பேரு கோட்ஸே. கையில என்ன பச்சை குத்தி இருக்கிறான்? இஸ்மாயில் பேரு. இந்த சூட்சமத்தின் அடிப்படையில் தான் கடந்த காலகட்டத்தில் மாலேகான் குண்டுவெடிப்பாகட்டும், அஜ்மீர் தர்காவுடைய குண்டுவெடிப்பாகட்டும், எந்த இடத்தில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டாலும் கூட 5 நிமிஷத்துல ஒரு பேரு வரும் பாருங்க. நம்ம கூட அந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம். இச்சுபில் முஜாஹிதீன், அதுக்கு என்னென்ன பேரோ எப்படித்தான் அந்த பேரை வைக்கிறாங்களோ கண்டுபிடிக்கிறாங்கன்றே தெரியாது. 5 நிமிஷத்துல வரும். அந்த அடிப்படையில் தான் கோயம்புத்தூர்ல ஒரு இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு சகோதரர் மரணிக்கிறார். கொல்றாங்க. கொல்லப்பட்ட உடனேயே அடுத்த நாள் வால் போஸ்ட் வருதுங்க. இந்து முன்னணி பிரமுகரை கொன்ற முஸ்லிம் குண்டர்களை கைது செய்ய. இன்னைக்கு வரைக்கும் போலீஸ்ல அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பதற்கு 6 தனிப்படையை வச்சிருக்கிறாங்க. லோக்கல் போலீஸ் அவங்களால முடியலங்கிறதுனால அந்த கேஸ் இன்னைக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. புலான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சமூகத்தில் ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கு. அந்த கோணத்திலையும் பார்க்குறாங்க. பல கோணத்தில் யார் கொன்னாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் துப்பு துளைக்கிட்டு இருக்கு. மறுநாளே என்ன நிலைமை? முஸ்லீம் கொன்னா வால் போஸ்ட் ஒட்ட வச்சு உடனடியாக மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் இந்த நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் அப்படியே பொறுமையை கொடுத்தான். திருமணம் பேச முடியாது. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அப்படி ஒரு இஜ்ஜத்தை கொடுத்தது. திருமணாங்கண்டா இன்னைக்கு கோயம்புத்தூர் தாங்கி இருக்காது. அப்படியே பொறுமையை கொடுத்தா முஸ்லிம்களுடைய கடைகள் சூறையாடப்படுது. நீங்க டிவியில கூட பார்த்திருப்பீங்க. செல்போன் கடையை உடைச்சு அந்த செல்போன் எல்லாம் வரிசையா கூட்டம் கூட்டமா எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தனாவது மனிதாபிமான அடிப்படையில் விட வேண்டாம் அப்படின்னு சொன்னானா இல்ல, அடிச்சு போட்டு போடுறாங்க. அந்த கடை ஓனர் இன்னைக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வீட்டில் கிடக்கிறாரு. ஒரு ஃபாத்திமாங்கிற ஒரு ஸ்கூலு, ஃபாத்திமா கான்வென்ட் கிறிஸ்டியன்ஸ் ஸ்கூலு. அந்த நேரத்தில் கலவரத்தை பார்த்த உடனேயே ஸ்கூல் உடனடியாக என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க. அட எல்கேஜி குழந்தைய 1ஆம் வகுப்புக்கு படிக்கக்கூடிய குழந்தைய ஆட்டால இருக்கிறாங்க. ஈவு இறக்கம் இல்லாம எப்படி குஜராத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய குத்தி கிழிச்சு அந்த குழந்தைய கொல்லாங்களோ அதே ஸ்டைல்ல அட உள்ளுக்குள்ள குழந்தைகள் இருக்குதுங்கிறது பார்க்காம தடி எடுத்து அந்த கண்ணாடியை அடிக்கிறாங்க. குழந்தைகள் கத்து கத்துன்னு கத்துது. சில பேர் அந்த குழந்தைகளை தூக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கூலுக்குள்ள ஓடுறாங்க. அந்த ஆட்டாவை அப்படியே தூக்கி போட்டு தள்ளக்கூடிய சம்பவத்தை இதெல்லாம் மிகைப்படுத்தி இல்ல. இன்னைக்கு வீடியோல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல இன்னைக்கு அதுதான் வண்டி ஓடிட்டு இருக்குது. போட்டு இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கல. அட பாதுகாப்புக்கு நின்ற போலீஸ்காரோடைய மண்டை உடைக்கப்படுது, அவங்க மூஞ்சி உடைக்கப்படுது, போலீஸ் ஜீப்பு தீ வைத்து கொளுத்தப்படுது. இதுல முஸ்லீம்கள் மட்டுமில்ல, முஸ்லீமை குறி வச்சு அடிச்சாங்க. இந்து சமூகத்தை சேர்ந்த, கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த சர்ச்சில் கல்ல எடுத்து அடிக்கப்படுது. பல கடைகள்
பல கோடிக்கணக்கான பொருளாதாரம் வந்து அன்றைக்கு சூறையாடப்படுது. அடிச்சது யாருன்னு கற்பனை பண்ணி விட்டாங்க, முஸ்லீம். உடனடியா அந்த தீய போடுறது. இப்ப வந்து அந்த முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்கிற அடிப்படையில இன்னைக்கு வேற மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக யாரு செஞ்சா யாரு கொண்டான்னு தெரியல, முஸ்லீம்ங்கிறது காமிக்கிறோமாமா. முஸ்லீம்கள் வெறுப்புல தன்னுடைய வெறுப்பை வெளியிடத்தை காமிக்கிறாங்கன்ட்டு திண்டுக்கல் பிஜேபி அலுவலகத்தில் பெட்ரோல் கொண்டு வீசு, உடனே திண்டுக்கல் பரபரப்பு, போலீஸ் குவிப்பு. கடைசியில் பார்த்தா சிவசேனாவுடைய பாலாஜின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனே பெட்ரோல் கொண்டு ரெடி பண்ணி அவனுடைய ஆபீஸ்லயே தூக்கி வீசி எரிஞ்சு அங்கே ஒரு மத கலவரத்தை உருவாக்கணுங்கிற அடிப்படையில். ஆனா கோயம்புத்தூர் போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் போலீஸ் சரியான பாதுகாப்பு கொடுக்கல. பக்கத்திலேயே RF, பக்கத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலேயே மத்திய ரிசர்வ் படை இருக்குது. உடனடியாக தகவல் கொடுத்து அந்த கலவரத்தை கட்டுக்குள் அடங்கி இருக்கலாம். 200 பேர் வர்றோம்னு சொல்லிட்டு போலீஸ் ஏமாத்தி 2000 பேர் குமிச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா இப்ப என்ன நிலைமை, அரெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல காவல்துறை அந்த கேமராவில் பதிவு செய்யப்பட்ட, பேஸ்புக்கில் பதிவு செய்யப்பட்ட யாரெல்லாம் தடி எடுத்து அடிக்கிறான், ஆட்டா விதாக்குறான், தீயத்து போட்டு கொளுத்துறான், போலீஸ் ஜீப் எரிச்சாண்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவங்களை கைது பண்றாங்க. சில பேர்த்த குண்டர் சட்டத்தையும் சட்ட ரீதியாக இன்றைக்கு கோவை காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. அது பாராட்டத்தக்கது, மறுக்கல. ஆனா எப்படி கலவரத்தை உருவாக்குறாங்க. ஆனா இந்த இத்து போன ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா, 1ஆம் நம்பர் முஸ்லீம்களை வந்து கொல்லணுங்கிறதுல இப்படி வெறி பிடிச்சு ஆடக்கூடிய ஒரு மனித மிருக ஜென்மம், அதை தவிர வேறு யாரும் கிடையாது. தன்னுடைய ட்விட்டர்ல, பேஸ்புக்கில் இந்த கோவை கலவரம் நடந்த சில வினாடிகள்ல விடுறாரு, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்து முன்னணியுடைய நபரை கொன்று விட்டார்கள். அந்த முகநூலை உடனடியாக பரப்பக்கூடிய அளவிற்கு நெட்வொர்க். எப்படி யாரு செத்தாலும், ஒரு கொடுக்கல் வாங்கல கொல்லப்பட்டாலும், பொம்பளை விஷயத்துல கொல்லப்பட்டாலும் எல்லாமே முஸ்லீம்ங்கிற ஒரு சிந்தனை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறாங்கடா. அப்ப இந்த விஷயத்துல தான் நமக்கு இப்போது விழிப்புணர்வு வேணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது, மறுக்கல. நம்முடைய ஜமாத் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஆரம்ப காலகட்டத்தில் அடிபட்ட காரணத்தினால, சில பிரச்சனைகள்ல வந்து சிக்கிட்டு என்ன செய்யணும் தெரியாத காரணத்தினால அந்த அனுபவம் இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய ஜமாத்திற்கு எல்லா வகையிலும் சட்ட ரீதியான பயிற்சிகள், சட்ட ரீதியான அறிவுரைகள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்த தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தா, அல்லது ஒரு பிரச்சனைக்காக ஸ்டேஷன்ல போய் நின்றாண்டா பயந்து நடுங்கும். யாரை பார்த்து? இன்ஸ்பெக்டர் பார்த்தல்ல, SI பார்த்தல்ல, அங்க இருக்கக்கூடிய ஏட்ட பார்த்து, ஐயா எங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கொடு, ஒரு பிரச்சனைக்கு போயிருந்தா ஐயா நிப்பாங்க கேட்பா, என்ன இல்ல பாகிஸ்தான் ஆளுங்களா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு மிரட்டும் போது அன்றைக்கு சட்டம் தெரியாது, என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாம இருக்கு. இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மாநிலத்திலிருந்து, மாவட்டத்திலிருந்து, கிளையிலிருந்து உட்கார வச்சு போலீஸை அணுகக்கூடிய முறை எப்படி, சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது பயிற்சி கொடுத்தனுடைய விளைவு என்ன? ஒரு கிளையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் போன் எடுக்கிற, இன்ஸ்பெக்டர் இருக்காரா இல்லையா? நீ யாரு? நான் வந்து கிளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பேசுறேன். உறுப்பினர்? ஆமா. இன்ஸ்பெக்டர் இருக்காரா இல்லையா? எப்படி இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? போய் கமிஷனர் ஆபீஸ்ல போய் உட்கார்றாங்க, சார் கமிஷனை பார்க்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நமக்கு மரியாதை, மதிப்பு. வந்து பேசுறாப்பா, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம், ஆர்ப்பாட்டம், கண்டன குரல், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டி நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயப்படுறான், முஸ்லீம்களை அரெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுறான், பொய் வழக்கு போடுறதுக்கு பயப்படுறான். இந்த மாற்றம் தான் பெண்கள்கிட்ட அந்த தைரியம் வந்துச்சா இல்லையா? சிறை நிரப்பு போராட்டத்துக்கு பெண்களை எல்லாம் தஞ்சாவூர், திருச்சியில கூப்பிடுறோம். சிறை நிரப்பு போராட்டத்துக்கு கூப்பிட்டா எப்படி வரணும்? நான் வரமாட்டேன், என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில். தஞ்சாவூர்ல கூப்பிடுறோம், டிஃபன் பாக்ஸோட வர்றாங்க. ஒன்று புளி சாதம், ஒன்று தயிர் சாதம். எங்கீங்க டூரா போறீங்க? இல்லை ஜெயிலுக்கு தான். சிறை நிரப்பு எங்க? நீங்க சிறை நிரப்புன்னா ஜெயிலில் கொண்டு போய் உட்கார வைப்போன்ற நம்ம அந்த பெண்கள் சகோதரிகள் மத்தியில் சொல்லும் பொழுது, என்னைக்கு பாய் நீங்க ஜெயில காமிச்சிருக்கிறீங்க?
ஒவ்வொரு தடவையும் கொண்டு போய் மண்டபத்தில் உட்கார வைப்பீங்க. சாயந்தரம் 5 மண்டபத்தில் உட்காந்து ஒரே பயானு, ஒரே நாயம், ஒரே தர்பியா, ஜெயிலில் உட்கார்ந்து தருபியா. அந்த அளவுக்கு நீ சிறையெல்லாம் வந்து நம்முடைய தாய்மார்களுடைய கால் தூசுக்கு கூட சமம் இல்லாத நிலைமை ஆகிப்போச்சு. அதனால இந்த விழிப்புணர்வு பத்தாது. எப்படி கோயம்புத்தூர்ல எந்த அடிப்படையிலே பொறுமையாக சட்ட ரீதியாக ஒரு காலகட்டத்தை மாட்டணும், இப்ப எல்லாம் எந்த வழியில போனோம் முள்ளாலதான் எடுக்கணும் என்ற உணர்வு வந்துச்சா இல்லையா? அந்த உணர்வை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அடிப்படையில இந்த நாட்டினுடைய அரசியல் எல்லாத்தையும் அறியக்கூடிய மக்களாக, தெளிவு பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்